ஹாய், ரொம்ப நாள் ஆயிட்டு நம்ம சேனலில் சமையல் வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் வைக்கக்கூடிய கீ ரைஸ், நெய் சோறுன்னு சொல்லலாம், நெய் சாதம்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சமாக சிக்கன் கிரேவியும் கொஞ்சமாக பொரிச்ச சிக்கனை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் ஒரு 4-5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய அளவு 4 பேருக்கான அளவு. பெரிய வெங்காயம் 4 நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா இலை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகா ஒரு 6 எடுத்துருக்கிறேன். தக்காளி ரொம்ப சின்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றே ஒன்று போதும். ஒரு அரை லெமன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் 4 பேருக்கு அப்படிங்கிறதுனால 1 கப் எடுத்தால் போதும். இதே 2 பேருக்கு அப்படின்னா அரை கப் தேங்காய் பால் போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க இனி ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? நீங்கள் நெய் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெயில் பெரிய வெங்காயத்தை நீளமாக கீறி வச்சுட்டு அதில் பாதியை எடுத்து இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இது மேலே நம்ம கார்னிஷ்காக ஃபைனலாக போடுவோம். இப்போ நாம் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் குக்கர் இல்லை அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரம் இருந்துன்னா அதில் கூட நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஆனால் விசில் போட்டு செய்ய போகிறதில்ல, தம் போட்டு தான் செய்ய போகிறேன். எப்படின்னு பாருங்கள். கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரு 10-20 பல் முந்திரி பருப்பை ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் கிஸ்மிஸ் பழம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு 10-20 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீளமாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி பொன்னிறமாக வதங்கக்கூடாது. இந்த நெய்ச்சோரை பொறுத்த வரைக்கும் கீ ரைஸ்க்கு எப்படின்னா, நம்ம போடக்கூடிய எந்த காய்கறியுமே ரொம்ப ஃபுல்லாகவே வதங்கக்கூடாது. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் லைட்டாக கண்ணாடி பதம் வரட்டும். வதக்கி முடித்த உடனே இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தாராளமாக 8 மிளகாய் வரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் 1 நிமிஷம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுசாக வதங்கன்னு அவசியமே இல்லை. லைட்டாக ஒரு அரை செகண்ட் கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுத்த பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். எதுக்காக அப்படின்னா தக்காளியோட ஜூஸினஸ் ஃபுல்லாக இறங்கிட்டு அப்படின்னா நம்மளோட நெய்ச்சோறு பிரியாணி மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கும் இந்த நெய்ச்சோறுக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடும். இப்போ தக்காளியை போட்டு அரை செகண்ட்லேயே புதினா இலையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் 4 பேருக்கு அப்படிங்கிறதுனால 1 கப் தேங்காய் பால். இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், 2 பேருக்கு அப்படின்னா அரை கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இதே நீங்கள் குக்கரில் விசில் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 பேருக்கு அப்படிங்கிறதுனால 3.25 கப்பு அரிசி வச்சுருந்தேன், 7 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும். நம்ம சாதம் செய்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பிரியாணி அரிசியை ஊற போட்டுக்கலாம். அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே ஊற வச்சுருக்க அரிசியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை கழுவிக்கோங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அரிசியை கழுவக்கூடாது. எதுக்காக அப்படின்னா அரிசி ஒன்றும் பாதியமாக உடஞ்சி வந்துடும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா கடைசியாக நாம் இந்த சோறை பார்க்கும்போது அந்த ரைஸ் ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதுக்காக தான் முக்கியமாக லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விடணும்.
விட்டதுக்கு அப்புறமா இப்போ தம் போட்டுக்கலாம். உங்களோட குக்கர் அளவுக்கு செட் ஆகிற ஒரு மூடியை பார்த்து எடுத்துக்கோங்க. குக்கரோட மூடி வேண்டாம், வேறு ஒரு மூடி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அடிகனமான ஒரு வாணலியில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி வச்சுக்கோங்க. வெந்நி மேலே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அந்த வாணலியையும் மூடி மேலே ஒரு இடிகல்ல தூக்கி வச்சுக்கோங்க. அதிலிருந்து ஆவி இறங்கி இறங்கி நம்ம ரைஸில் மேலே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம அந்த சாதத்தை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை மேல்ட்டால் தூவிக்கலாம். இவ்வளோதான். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வேக வச்ச முட்டை, ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவி, அப்படி இல்லைன்னா மட்டன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, சிக்கன் பொரிச்சது, இந்த மாதிரி வச்சு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. பிரியாணியை விடவும் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு மொத்தத்தில் எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னா 10 நிமிஷம்தான். கண்டிப்பாக இது பிள்ளைங்களுக்கு காலையிலே ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 6 மணிக்கு எழும்புனாலே 7 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுமோ சொல்லுங்கள், செஞ்சு காட்டுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.